ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி மேக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் என்ற லெசனில் எக்ஸாம்பிள் 1.12 பார்க்க போகிறோம். இஃப் a ஈக்குவல் டு 1/7 6 minus 3a b minus 2 6 2c 3 is orthogonal, find A, B and C and hence A inverse. அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர்த்தோகனலாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? A, B and C இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹென்ஸ் A inverse. A inverseஐயும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்த்தோகனலாக இருந்துச்சு அப்படின்னா எந்தாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? A இன்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்டு A ஈக்குவல் டு I3. அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே நமக்கு 3x3 மேட்ரிக்ஸை கொடுத்துருக்கிறதுனால இங்கே I3 அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். A இன்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I3. இதை வச்சுட்டு நம்ம ABCயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அதிலிருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்ல, அதே மாதிரி தான். ஸோ A இன்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு I3 எடுத்திருக்கோம். ஏன்னா என்னது? கொடுத்துருக்கிற ஏயோட வேல்யூவை அப்படியே எழுதியிருக்கோம். A டிரான்ஸ்போஸ் எழுதும்போது இந்த 1/7 எழுத மறந்துடக்கூடாது. 1/7 போட்டுட்டு A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ரோவை எல்லாத்தையும் இங்கே காலமாக எழுதணும். செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். தேர்ட் ரோவை அப்படியே தேர்ட் காலமாக இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? I3ன்னு இருக்குது. I3ன்னா என்ன? டயக்னல் மட்டும் ஐடென்டிட்டி எலமெண்ட் டயக்னல் மட்டும் 1 இருக்கணும். மற்ற எல்லா இடமும் 0 0. I3னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இனி என்ன பண்ண போகிறோன்னா மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கடைசியாக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி ABC வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/7ஐயும் 1/7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1/49 கிடச்சிருது. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 6 6 ஆர் 36 -3 இன்ட்டு -3 ப்ளஸ் 9 மாறிடும். A இன்ட்டு A ஸ்கொயர். ஸோ இது எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு A11 டேர்ம் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 6 இன்ட்டு B 6B -3 இன்ட்டு -2 ப்ளஸ் 6 A இன்ட்டு 6. ஸோ 6A இது எழுதியாச்சு. A12 டேர்ம் எழுதிட்டோம். அடுத்து A13 டேர்ம் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12 -3 இன்ட்டு C -3C A இன்ட்டு 3 ப்ளஸ் 3A. ஸோ இதையும் என்ன செஞ்சிட்டோம்? எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ B இன்ட்டு 6 6B -2 இன்ட்டு -3 ப்ளஸ் 6 6 இன்ட்டு A ப்ளஸ் 6A இதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். B இன்ட்டு B ஸ்கொயர் -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 4 ஆகிடும். 6 இன்ட்டு 6 ப்ளஸ் 36 இதுவும் எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ B இன்ட்டு 2 2B -2 இன்ட்டு C -2C 6 இன்ட்டு 3 13 ப்ளஸ் 18 அதை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 2 இன்ட்டு 6 6 2s are 12 C into -3
மைனஸ் 3c 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 3a. இதையும் என்ன செஞ்சிட்டோம், போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், தேர்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 இன்ட்டு பி 2b, c இன்ட்டு -2 -2c, 3 இன்ட்டு 6 6 3s are ப்ளஸ் 18. அதையும் எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், தேர்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 2s are 4, c இன்ட்டு c ப்ளஸ் c ஸ்கொயர், 3 இன்ட்டு 3 3 3s are 9 ப்ளஸ் 9 எழுதிட்டோம். எழுதிட்டு ஈக்குவல் டு என்ன, ஐடென்டிட்டி எலமெண்ட்டை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை அப்படியே என்ன செஞ்சிட்டோம், எழுதியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 1/49 இருக்கிறத இங்கே டிவிஷனில் தானே இருக்குது 49. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வரும்போது அது மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ 49 இன்டு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எழுதியிருக்கோம். அடுத்து இந்த டேர்மை என்ன செய்யணும்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். 36 ப்ளஸ் 9 என்ன வருதுன்னா 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து என்னது, இதை சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா பி டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஏ டேர்ம் அப்படியே தான் எழுத முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது கான்ஸ்டன்ட் டேர்ம், சி டேர்ம், ஏ டேர்ம் அப்படியே தான் எழுத முடியும். இதுவும் இங்கே என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கே இருக்குது, அதே தான், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ண முடியும், பி ஸ்கொயர் போட்டோம். 4 ப்ளஸ் 36 என்னது ப்ளஸ் 40 எழுதிடுறோம். அடுத்து வந்து என்னது, இங்கே பி டேர்ம், சி டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் அதை அப்படியே தான் எழுதணும், சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்து இங்கே என்னது, அதே இதுதான் இங்கேயும் இருக்குது, அப்படியே தான் எழுத முடியும். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அதே தான், சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சி ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 என்னது 13, இதை இங்கே எழுதியிருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு 49 இன்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எழுதியிருக்கோம். அடுத்து என்ன, இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஈக்குவல் டு 49 இன்ட்டு 1, இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கிறோம். அடுத்து இது ஈக்குவல் டு 49 இன்ட்டு 1 என்ன கிடைக்கும்னா 49. ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கிறோம். அடுத்து சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 49 இன்ட்டு இந்த 1 49, அதை தேர்ட் ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம். இதை தான் இந்த 3 ஈக்குவேஷனுமா எழுதியிருக்கோம். 1 2 3 இந்த 3 ஈக்குவேஷனும் எங்கே எழுதியிருக்கோம். அடுத்து என்ன, அடுத்து எதை ஈக்குவேட் பண்ணணும், இந்த டேர்மை இந்த டேர்ம் 49 இன்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 49 இன்ட்டு 0 என்ன வந்துடும், 0 தான் கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. அடுத்து என்னது, இந்த டேர்ம் இதோட 49 இன்ட்டு 0 அதுவும் 0 தான். ஸோ இது ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும், இன்னொரு ஈக்குவேஷன். அடுத்து என்னது, இந்த ஈக்குவேஷன் தான், இதே தான் இருக்குது, இதே சேம் டேர்ம், அதனால இதை ஈக்குவேட் பண்ணணும், இன்னொரு டைம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதே தான் இங்கே இருக்குது, ஸோ இன்னொரு டைம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதணும், இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எழுதணும், இதை ஃபோர்த் ஈக்குவேஷன், இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம். இது ரெண்டும் சேமாக இருக்கிறனால இது எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இந்த டேர்ம் பார்க்குறோம். இதை வந்து கரெக்டாக இது 49 இன்ட்டு 0 49 இன்ட்டு இந்த இடத்துல 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0 தான். ஸோ இது வந்து சிக்ஸ்த் ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கிறனால ஸோ இதோடைய போதும். ஸோ 6 ஈக்குவேஷன் நமக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எத்தனை ஈக்குவேஷன் கிடைக்கிது அப்படின்னா 6 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கிதுங்க. ஸோ 6 ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா ஒன்று ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. இதில் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 45 இந்த பக்கம் வரும்போது -45 ஆகிடும். ஸோ 49 - 45 விச் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிருது. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு வருது.
ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ வந்து ப்ளஸ் 2ஆகவும் இருக்கலாம் மைனஸ் 2ஆகவும் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கடைசியாக நம்ம எல்லா ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஏயோட வேல்யூ 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன, செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது என்ன வருது, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 40 எங்கே கொண்டு வரும்போது மைனஸ் 40 ஆயிரும். ஸோ 49 மைனஸ் 40 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 9 வரும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் சி ஸ்கொயரை மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு 13 இங்கே கொண்டு வரோம். 49 மைனஸ் 13 அப்போ என்ன வரும், 49 மைனஸ் 13 என்னது 36. இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்கும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 36ன்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏக்கு 2 வேல்யூ, பிக்கு 2 வேல்யூ, சிக்கு 2 வேல்யூன்னு கிடச்சிருக்கு. இனி 4th 5th 6th ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம அதை இன்னும் கரெக்டாக ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ என்னன்னு இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். 4th ஈக்குவேஷன் என்ன இருக்குது, இதில் எல்லாத்துலேயுமே காமனாக 6 இருக்குது. ஸோ 6ஐ காமனாக வெளியே எடுக்கும்போது பி ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏ இன்டு ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இனி 6 இந்த பக்கம் 0/6, இப்போ இதில் இருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0/6 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 1 இது எழுதியிருக்கோமா. அப்போ இந்த 1 இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ஏன்னா 0/6 பி ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0/6 விச் இஸ் ஈக்குவல் டு 0 தான். ஸோ பி ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. இதில் இந்த ப்ளஸ் 1 இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -1 மாறிடும். அதனால தான் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு -1 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது நம்ம ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஏக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கண்டுபிடிச்சோம், பிக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏயையும் பியையும் ஆட் பண்ணும்போது -1 வரணும். ஸோ -1 எப்போ வரும், பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கணும். ஸோ இந்த 3க்கு -3 போட்டு ஏக்கு +2 போட்டோம்னா 2, ஏக்கு பதிலாக 2 போட்டு பிக்கு பதிலாக -3 போடும்போது நமக்கு -1 வருது. ஸோ அதில் இருந்து ஏயை வந்து 2ன்னும் பி ஈக்குவல் டு -3ன்னு எடுக்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால ஏயை 2ன்னு எடுக்கிறோம், பியை -3 அப்படின்னு எடுக்கிறோம். இதே மாதிரி சியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா ஈக்குவேஷனையும் போட்டு செக் பண்ணிக்கலாம். இனி 5th ஈக்குவேஷனில் காமனாக 3 இருக்குது. ஸோ 3ஐ என்ன செஞ்சிடலாம், வெளியே எடுத்தால் நமக்கு 4 மைனஸ் சி ப்ளஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 3ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ 4 மைனஸ் சி ப்ளஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0/3. 0 எனி நம்பர் வந்தாலுமே என்னதான் நமக்கு 0. ஸோ 4 மைனஸ் சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கிடைக்கிது. 4 மைனஸ் சி ப்ளஸ் ஏ, 4 மைனஸ் சி ப்ளஸ் ஏ. ஸோ இங்கே நமக்கு இந்த ஸ்டெப்பில் அடுத்து என்ன வரும், 4 மைனஸ் சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதில் 4ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏயை ஃபஸ்ட் எழுதிக்கலாமா, ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு 4 இங்கே வரும்போது -4 மாறிடும். இப்போது ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு மேலே எடுத்திருந்தோம். அடுத்து இப்போ சிக்கு ப்ளஸ் ஆர் -6 இருந்துச்சு. இதில் எதை போட்டால் -4 வரும், சிக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வந்து மைனஸ், சிக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக 2 போட்டு மைனஸ் போட்டு சிக்கு பதிலாக +6 போடணும். சிக்கு பதிலாக +6 போடும்போது தான் நமக்கு -4 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ சிக்கு +6 போடுறோம், ஏக்கு 2 போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இனிமே ஈக்குவேஷன் 6 வந்து சும்மா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை ஈக்குவேஷன் 6 போட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன் 6 என்ன இருக்குது? இதோ இருக்குது. இதில் காமனாக 2 வெளியே எடுக்கிறோம். 2 வெளியே எடுக்கும்போது b - c + 9 வரும் ஈக்குவல் டு 0. இதுதான் கீழே எழுதியிருக்கோம். 2 × b - c + 9 இது எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறோம். இங்கே அடுத்து என்ன வரும்? b - c + 9 which is equal to 0/2 which is equal to என்ன தான் வரும்? 0. b - c + 9 equal to 0ன்னு வருதா? இந்த +9 இங்கே கொண்டு வரும்போது -9ஆக மாறும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். b - c equal to -9. இப்போது பிக்கு பதிலாக என்ன போடணும்? ஆல்ரெடி நம்ம பிக்கு வந்து -3ன்னு எடுத்து தான் வச்சுருக்கோம். சிக்கு பதிலாக 6 எடுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிக்கு பதிலாக -3 மைனஸ் போட்டுட்டு சிக்கு பதிலாக +6 தான் போடுறோம். போடும்போது நமக்கு -9ன்னு கரெக்டாக ஆன்சர் கிடச்சிருது. ஸோ இதிலிருந்து ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூவை கன்ஃபார்மாக நம்ம செக் பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஏயில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/7 இன்ட்டு இது கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியிருக்கிறோம். ஏயோட வேல்யூ 2ன்னு போடுறோம், பியோட வேல்யூ -3ன்னு எழுதியிருக்கோம், சியோட வேல்யூ 6ன்னு இங்கே எழுதியிருக்கோம். எழுதிட்டு என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டினில்? ஏபிசியை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்னொரு இது கொடுத்துருந்தாங்க, க்ளூ மாதிரி. என்னது? ஏ வந்து ஒரு ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஏ ஆர்த்தோகனல் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? ஏ டிரான்ஸ்போஸாக இருக்கும். நமக்கு ஏ இன்வர்ஸ் அப்படி கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். நார்மலாக ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அவ்வளோ பெருசாலாம் செய்ய வேண்டாம். ஆர்த்தோகனல்னு கொடுத்ததுனால டைரெக்டாக ஏக்கு டிரான்ஸ்போஸ் மட்டும் எழுதினா போதும். அதாவது ரோவையெல்லாம் காலமாக மாற்றி எழுதினாலே நமக்கு டைரெக்டாக ஏ இன்வர்ஸ் கிடச்சிரும். ஸோ எங்கெல்லாம் ஆர்த்தோகனல் இருக்குதோ, ஆர்த்தோகனல் இருந்தால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். ஏ வந்து ஆர்த்தோகனல், ஏ இன்வர்ஸை போடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா உட்காந்து ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேண்டாம். டைரெக்டாக ஏ இன்வர்ஸை என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு அதில் எந்த சேஞ்சும் வராது, அப்படியே எழுதிக்கிறோம். ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 1/7 7ன்னு மட்டும் மாற்றி எழுதிடக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும், 1/7. இந்த ரோவை இங்கே காலமாக எழுதுகிறோம், இந்த ரோவை இங்கே காலமாக எழுதுகிறோம், இந்த ரோவை 2 6 3 அப்படின்னு இந்த காலமாக எழுதும்போது நமக்கு ஏ இன்வர்ஸோட வேல்யூ கிடச்சிருது. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஷார்ட்டாக ஒரு தடவை திரும்ப சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருந்தாங்க? ஏ ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்க, அது ஆர்த்தோகனலாக இருக்குது, ஏபிசி கண்டுபிடிங்க, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னாங்க. ஸோ ஆர்த்தோகனல்னால் நமக்கு என்ன தெரியும்? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I3ன்னு தெரியும். ஸோ இதை எழுதிக்கிறோம். ஏயோட வேல்யூ, ஏ இன்வர்ஸோட வேல்யூ எழுதிட்டு ஈக்குவல் டு I3 எழுதியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு 6 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கிது. அதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஏபிசியோட வேல்யூவை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடுறோம். இதை எல்லாத்தையும் ஏயில் போட்டுடுறோம், ஏயில் போட்டு எழுதிடுறோம். ஏ ஆர்த்தோகனலாக இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு தெரியும். ஸோ அதை தான் இங்கே என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கோம், ரோவெல்லாம் காலமாக மாற்றி எழுதியிருக்கோம். எல்லா சமயம் எழுதி பாருங்கள், எழுதி பார்க்க தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஸோ நிறைய தடவை எழுதி பாருங்கள்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.